வெல்கம் டு சாமி சமையல். நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டைங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற முதல் கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டா டேஸ்டா இருக்கும். எப்பவும் பண்ற பிடி கொழுக்கட்டையோட கொஞ்சம் வித்தியாசமா பண்ண போறோம். அதாங்க இந்த கொழுக்கட்டையோட ஸ்பெஷல். வாங்க இந்த கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். பிடி கொழுக்கட்டை பண்ண தேவையான பொருட்கள்: 1 கப் பச்சரிசி மாவு, 3/4 கப் துருவிய வெல்லம், 1/4 கப் துருவிய தேங்காய், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி மற்றும் உப்பு. அகண்ட பாத்திரத்துல அரிசி மாவை சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் உப்பு, அப்பதான் நம்ம போட போற வெல்லத்தோட சுவையை இனிப்பு சுவையை கொஞ்சம் தூக்கலா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்து நம்ம புட்டுக்கு எப்படி மாவு பிசைவோம் அதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கெட்டிப்படாம நம்ம பிசறி எடுத்துக்கலாம் மாவை. இதுதாங்க நான் சொன்ன கொஞ்சம் வித்தியாசமா பண்ண போறோம்னு சொன்னேன் இல்லைங்களா, அதோட முதல் ஸ்டெப் இதுதான். இட்லி பாத்திரத்துல இட்லி தட்டுல கீழே துணியை விரிச்சு அதுல நம்ம தண்ணி போட்டு கலந்து வச்சோம்ல மாவை, அதை சேர்த்துட்டு அது மேல இன்னொரு துணி போட்டு நாம இதை வேக வச்சுக்கலாம். மாவு வெந்துகிட்டு இருக்கு. நம்ம மாவு வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். நீங்க இப்படி மாவை எடுத்து கையில இது பண்ணும் பொழுது உருளணும். அது பிசு பிசுன்னு ஒட்டாம அப்படி ரவுண்டா வந்துச்சுன்னா மாவு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ பாருங்க, மாவு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது வேகிறதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். இப்ப வெந்த மாவை நாம ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். பார்த்து ரொம்ப சூடா இருக்கும். வெந்த மாவை நம்ம கட்டி இல்லாம கிண்டி விட்டுக்கலாங்க. நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்ததுனால ரொம்ப கட்டியா இருந்திருக்காது. ஆனா நம்ம சூட்ல இருக்கிறதுனால மாவு முன்னோட ஒண்ணு சேர்ந்துருக்கும். இப்ப பாருங்க எவ்வளவு உதிரி ஆயிடுச்சுன்னு. இது கூட நாம தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி, வெல்லம் இது 3 சேர்த்து கிளறிக்கலாம். அப்படியே சாப்பிட்டா புட்டு. நாம அதை பிடி கொழுக்கட்டையா பிடிச்சு வைக்க போறோம். ஸோ நம்ம மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிடிச்சு வச்சா பிடி கொழுக்கட்டை. அதான் நம்ம மாவை நம்ம கையில் எவ்வளோ கொள்ளுதோ அந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம். இதை நீங்கள் உருண்டையாகவும் பண்ணலாம், இந்த மாதிரி நீளமாகவும் பண்ணலாம். எது உங்களுக்கு விருப்பமோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்.
நாம் இப்போ கொழுக்கட்டையை திரும்ப இட்லி தட்டில் வச்சு அதே மாதிரி மேலே ஒரு தடவை துணி போட்டு, இல்லைன்னா அந்த வேர்த்ததில் வடிஞ்சிடும். திரும்ப நாம் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதுமானது. கொழுக்கட்டை வெந்துடுச்சு. நாம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். என்னங்க, ஒரு சிம்பிளான சுவையான ரொம்ப சாஃப்டான பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எங்கள் அம்மாவோட க்ரியேட்டிவிட்டி. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லா கிரெடிட்டும் எங்கள் அம்மாவுக்கே. ஸோ இதே பேஸை வச்சு இன்னொரு பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ண போகிறதுன்னு நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.